வானாதி வானங்களுக்கு மேலாய் பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவாராக. கடந்த 2 கொள்ளை நோயின் அலைகளுக்கும் நம்மை தப்புவித்து காப்பாற்றின தேவன் இன்னும் நம்மை தப்புவிப்பாராக, நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். இந்த காலையில் நாம் எழுந்து அவருடைய சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 103 சங்கீதம் 10, 11, 12 நாம் வாசித்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 103, 10, 11, 12. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்து மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்தை நீங்கள் அந்த நாள் முழுவதும் நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவருடைய சத்தத்தை நீங்கள் நிச்சயமாய் கேட்க முடியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அடுத்த வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார். நம்மை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதீஸ் அவர்தான். அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். காலையில் எழுந்து வந்திருக்கிறோம். அவருடைய முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாய் உதவி செய்கிறவர், ஒத்தாசை நமக்கு அனுப்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை மறுரூபப்படுத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபித்து ஆராதனை துவக்கலாம். நேசிக்கிற கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அன்பு வாலிப தம்பி தங்கைகளை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். தொழில் செய்கிற அன்பான சகோதரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவையோடு பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை முடிந்து அவர்கள் கடந்து போகிற போது ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் காண்பதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தேசத்திலிருந்தும் எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஒரு விலையும் உருவாக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தைரியப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். வழிகாட்டப் போவதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மன கஷ்டங்கள், மன துக்கங்கள், மன கிளேசங்கள், மனப்பாடுகள், மனவேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உற்சாகமாய் பாடி ஆராதிக்க உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் சில பாடலை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேசம் அநேகமான இடுக்கங்களை வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். உண்மையாகவே கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். இந்த காலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் தான், எனவே கரங்களை தட்டி நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் உற்சாக மனதோடு இணைந்து பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடலாம். சேர்ந்து பாடுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து.
சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்கிறவரே, என்று மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ராஜாவே. உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு இன்று எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை ராஜாவே, ஆராதனை. இந்த காலை நேரத்தை உயர்த்துகிறோம். உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை ராஜாவே. சொல்லுங்க, எங்க உயிருள்ள, எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த அவர் நன்மைகளையே சொல்லி காலை நேரத்தில் உயர்த்தி உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ராஜாவே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் என்ன எண்ணற்ற நன்மையால் எங்கள் மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா. மாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா. மாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த இந்த காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரே பெரியகள், கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே. சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே. சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேர் இன்ப பாக்கியமிரே. நித்தியரேவும் நியாயங்கள், பக்தரின் பேர் இன்ப பாக்கியமிரே. ஓ
கவலைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து உள்ளத்திலிருந்து நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே இன்று ஆர்ப்பரிப்பேனே, கர்த்தர் நீ செய்த இன்று நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காலையிலே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துகிற தேவன், என்னை குணமாக்குகிற தேவன். குளியல் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குளியல் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஓ அடைக்கலமே இன்று ஆர்ப்பரிப்பேனே. ஓ கர்த்தர் நீ செய்த ஆமே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த உள்ளத்தை சொல்லுங்க, அடைக்கலமே உமது அடிமை நாங்கள் ஆண்டவரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை எங்கள் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை. சொல்லுங்க, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே. ஆமே. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், இன்று என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, எல்லா பலவீன நாட்களிலும் அவர் பலன் தந்து தாங்குகிறவர். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய எங்கள் தேவாதி தேவன் அவர், உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை அதனால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ஆமே சொரூபம். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை உண்டாக்கின தேவன் அவர் தூங்காதவர், அவர் உறங்காதவர். ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனின்
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர் தேவாதி தேவன் அவர் வாசம் பண்ணுகிறவர். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனால் எல்லாம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். உள்ளத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா. மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் ஓ வாசம் பண்ணுகிறவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியில். அதை பாடும்போது உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய வாசம் வரும். தேவன் தங்குகிற உலாவுகிற இடமாய் மாறும். சொல்லுங்க, ஆண்டவரே தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணுங்கப்பா. எங்க மத்தியில் வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. உற்சாக மனதோடு ஆராதனை ராஜாவே உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீங்க வாழ்க வாழ்க. ஆமே முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு ஐயா வாழ்க வாழ்கவே. ராஜாவே ஐயா வாழ்க. ஓம் நாமம் ஒரு விசை கூட ஐயா வாழ்க. ஆமே நீங்க வாங்கப்பா. எங்க மத்தியில இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே வாழ்கவே வாழ்க. ஆராதனை உமக்கே, உமக்கே ராஜாவே உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே.
உமக்கே ராசுவே. ஓ இரட்சகரே, மீட்பரே, கண்மலையே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. கரங்களை உயர்த்தி ஆராதனை. காலை நேரத்தில் அப்படியே ஆராதிங்க ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, எங்கள் துதிக்கு மகிமைக்கு கனத்திற்கு பாத்திரர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, அதிகாலையில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசமடைய பண்ணுவீராக. ஒரு போராட்டத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்புவீராக. ஒரு பதில் உண்டாகட்டும். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனே, இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதிக்கிறோம் அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுராஜனுக்கே. முழு வெள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி என் வாயின் எல்லாம் வீரர்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை இயேசுவே. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கோ சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆமே. ஆவியான கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை,
ஆவியான தேவனுக்கு, அன்பரே சுராஜனுக்கு, ஆவியான தேவனுக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணுவீராக. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் நடத்துகிறதா எங்களுக்கு இருக்கட்டும். எங்களை கரம் பிடித்து நீ நடத்துவீராக. இந்த ஆராதனை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கன்னு சொன்னது போல ஆராதித்த ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. குடும்பத்துக்குள் தேவ மகிமை இறங்கி வரட்டும், தொழிலுக்குள் தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஒரு அற்புதங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபம் உயர்த்தும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை நிச்சயமாய் தேவன் தருவார். இதற்காக ஒரே ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து இந்த காலை நேரத்திலே ஜெபம் ஒரு மனிதனை எப்படி உயர்த்தினது என்பதை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஆனவனாகவும் யூதருக்குள் பெரியவனும். நல்லா வீட்டில் உட்கார்ந்து தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இங்க மிக அழகாய் வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வதாக இருந்தான். அது மாத்திரமல்ல, யூதருக்குள் பெரியவன். யூதருக்குள் ஒரு பெரிய ஒரு நபராய், எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு நபராய். கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். அவன் ஜனங்களுக்குள் நன்மையை நாடுகிறவனாய் இருந்தான். இந்த காலை நேரத்திலே இந்த மொர்தெகாயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வரும். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். மொர்தெகாயை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு அடிமை. இன்னும் சொல்ல போனா கேட் கீப்பர். இன்னும் சொல்ல போனா சாதாரண ஒரு வேலையை செய்த ஒரு மனிதன், ஒரு அடிமையாய் இருந்தவன். வாசக்கதவை வருகிறவர்களுக்கு திறந்து விடுகிற ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வேதத்தில் நம்ம வாசித்தோமே. யூதருக்குள் பெரியவனுமாய் இருந்தான், ராஜாவுக்கு 2வனாய் இருந்தான். சற்று யோசித்து பாருங்க. யூதருக்குள் பெரியவன், அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு மனிதன், ஒரு கேட் கீப்பரா இருந்த ஒரு மனிதன், சாதாரண வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த அளவுக்கு யூதர்களுக்குள் ஒரு பெரியவனாய் எப்படி இருக்க முடிந்தது என்றால், நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. மொர்தெகாய் என்றால் சிறியவன் அல்லது சின்னவன் என்று அர்த்தம். மொர்தெகாய் அப்படின்னு சொன்னாலே சின்னவன் என்றும் சிறியவன் என்றும் அர்த்தம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். பெரியவனாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரை அவர் பலத்த கைக்குள் ஒரு மனிதன் அடங்கி இருப்பார் என்றால் நிச்சயமாய் தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்களில் நான் சின்னவனாய் இருக்கிறேன், நான் சிறியவனாய் இருக்கிறேன், என்னோட வேலையோ சாதாரண வேலை,
என்னுடைய வாழ்க்கையோ ஒரு சாதாரண வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது இந்த அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட மொர்தெக்காய், சாதாரணமாய் கேட் கீப்பராய் இருந்த ஒரு மொர்தெக்காய், இன்னும் சொல்லப்போனால் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்த மொர்தெக்காயை வேதம் சொல்லுகிறது, யூதருக்குள் பெரியவனாய் தேவன் உயர்த்தினார். இந்த காலை நேரத்தில் உங்களையும் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்தில், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலையில், சமுதாயத்தின் பார்வையில் சிறியவர்களாய் நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த காட்ட வல்லமை உள்ளவர். ஜெபிக்கிறவனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துகிறவர். ஏன்? ஜெபம் உயர்த்தும். சுருக்கமாக சொல்லப்போனால், ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான் என்றால், நிச்சயமாய் அவன் உயர்வுக்குள்ளாக, எல்லாரும் போற்றப்படத்தக்க அளவு, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவு, எல்லாரும் அதிசயப்படத்தக்க அளவு தேவன் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம அப்படி பார்க்க போகிற மொர்தெக்காயை கொடுத்து, ஒரு அடிமையாய் இருந்த ஒரு மனிதன். இன்னும் மொர்தெக்காய் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? சின்னவன். ஏன் சின்னவன் என்ற பேர் வந்தது தெரியுங்களா? எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். இவனை கோத்திரத்தை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறத நீங்க பாருங்க. பென்யமீன் கோத்திரத்தான். இவனுடைய கோத்திரத்தை குறித்து, இவனுடைய பேக்ரவுண்டை குறித்து வேதம் சொல்லுகிறது, பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் என்ற காரியத்துக்கு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய கோத்திரம். இந்த கோத்திரம் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு. இந்த 12 கோத்திரங்கள்ல மிக சிறிய கோத்திரம் யார் கோத்திரம் சொன்னீங்கன்னா, பென்யமீன் கோத்திரம் தான். பழைய ஏற்பாட்டு சவுலும் புதிய ஏற்பாட்டு சவுலும் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். உதாரணத்துக்கு இந்த கோத்திரம் எவ்வளவு சின்ன கோத்திரம் என்பதை இவர்கள் வார்த்தையில் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். இங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் சொல்றார் பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரம், சிறியதான பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சிறியவனாய் இருந்த மொர்தெக்காயை தேவன் யூதர்களுக்கெல்லாம் உயர்த்தி காட்டினார். காரணம், அவன் வாழ்க்கையில் இருந்த ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு நாம் ஜெபிப்போமானால், இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுவோம் என்றால், ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்றால், ஜெபத்தை நம் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முன்னிலைமைப்படுத்துவோம் என்றால், நாம் சிறியவர்களாய் இருக்கலாம், சின்ன கோத்திரமாய் இருக்கலாம், அடிமை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சிறிய வேலை செய்து கொண்டிருக்கலாம், சமுதாயத்தின் மத்தியில், உலகத்தின் மத்தியில், குடும்பங்களின் பார்வையில் சின்னவனாய் நாம் கருதப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த சிறியவனாய் இருக்கிற என்னை கர்த்தர் யூதருக்கெல்லாம், என் குடும்பத்துக்கெல்லாம், என்னுடைய வாழ்க்கை தொழிலுக்கு, நான் வேலை செய்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் ஜெபியுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு சொல்லுகிறது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். தொடர்ந்து வீட்டில் வாசிங்க. சொல்ற பாருங்க, பென்யமீன் கோத்திரத்தான். பழைய ஏற்பாட்டின் சவுலும் பென்யமீன் கோத்திரம் தான். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலும் பென்யமீன் கோத்திரம் தான். சிறியவனா இருந்தாலும், இந்த கோத்திரம் சிறியதா இருந்தாலும், இந்த மொர்தெக்காய் என்கிற பேருக்கு சிறியவன் என்ற அர்த்தம் இருந்தாலும், சின்ன மனிதனாய் காணப்பட்டாலும், சாதாரண வேலை செய்திருந்தாலும்,
அவன் வாழ்க்கையில இருந்த ஜெபம், அவன் வாழ்க்கையில செய்த அந்த ஜெபத்தினுடைய அனுபவம் அவனை கர்த்தர் உயர்த்தி காட்டினார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசியுங்கள். பென்யமீன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். பென்யமீன் என்றால் என் வலது கரத்தின் மகன். பென்யமீன் கோத்திரம் சொல்றோம்ல, அந்த பென்யமீன்ற பேருக்கு அர்த்தம் என் வலது கரத்தின் மகன். அங்க வசனம் வாசித்தோமே, ஏசாயா 41:13, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பென்யமீன் சிறிய கோத்திரமா இருந்தாலோ அவர் சொல்றாரு, வலது கையை பிடிச்சு நான் தூக்கி விடுவேன். அப்படிதான் கோத்திரத்தை கர்த்தர் உயர்த்தி காட்டினார். அப்படிதான் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி காட்டினார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் என்றால், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்துவோம் என்றால், நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம் என்றால், சின்னவனாய் இருக்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசன வர்த்தனம், தீர்க்கதரிசன வார்த்தை, சின்னவனாய் இருக்கலாம், சிறியவர்களாய் இருக்கலாம், சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம், சமுதாயத்தின் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, படிப்பின் காரியத்துல, அறிவின் காரியத்துல, தொழில்ல, ஊழியத்தின் பாதையில எப்படிப்பட்டவர்களாய் வேணா நம்ம இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, சின்னவனாய் இருந்தாலும் யூதருக்குள் பெரியவனாய் கர்த்தர் என்னை உயர்த்தக்கூடிய காலம் வரும். ஏன்? நான் ஜெபிக்கிறவனாய் மாறும்போது, ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வுகளை எல்லாம் நிச்சயமாய் தேவன் தருவார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை கூட நான் காட்ட விரும்புகிறேன். மொர்தெகாய் ஒரு யூதனாய் இருந்தான். வாசித்தோமே அந்த வசனத்தில், மொர்தெகாய் ஒரு யூதனாய் இருந்தான். எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி பகுதி சொல்லுகிறது, மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். யூதன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொண்டாடப்படுகிறவன் என்று அர்த்தம். அவன் பிரமாணப்படுகிறவன் என்று அர்த்தம். பிரமாணம் உள்ளவன் என்று அர்த்தம். துதி என்று அர்த்தம். அநேக அர்த்தங்கள் உண்டு. மொர்தெகாய் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது. அவன் கொண்டாடப்படுகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில பிரமாணங்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறின. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பதாக தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இவர் உண்மையிலேயே சொல்லப்போனா மொர்தெகாய் அன்குவாலிஃபைட் பர்சன். இந்த உயர்வுக்கு மொர்தெகாய்ட்ட படிப்பு இருந்ததா? இல்லை. அறிவு இருந்ததா? இல்லை. என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஆனா ஒன்று இருந்தது, ஜெபம் இருந்தது. இந்த ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மொர்தெகாய் இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில மேன்மைகள் உண்டானது. யூதருக்கெல்லாம் கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை பாருங்க, யூதருக்குள் பெரியவனுமாய் இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்களை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க தொழிலில் கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். எந்த இடத்தில் அவமானப்பட்டிருந்தாலும், எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதை தாண்டி கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர பண்ணி யூதர்களுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, உலகத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள எந்த காரியத்தில் நீங்க இருந்தாலோ கர்த்தர் நம்மை பெரியவனாய் மாற்றுவார். ஆனால் என்ன வேண்டும்? ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுவோம் என்றால், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இது தாவீதுக்கு பொருந்து பாருங்களேன். தாவீது சொல்றாரு, நான் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தேன், கர்த்தர் என்னை அரசனாய் மாற்றினார். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அது எவ்வளவு பெரிய உயரத்துக்குனாலும் கர்த்தர் கொண்டு போவார். சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் நினைத்து கூட பார்த்திருப்பாரா தாவீது? அவன் வாழ்க்கையில் யோசித்து கூட முடியாது. வாசிக்கலாம். சங்கீதம் 78வது சங்கீதம் 71வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 78வது சங்கீதம் 71வது வசனம். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்தவன் தாவீது. சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத, குடும்பம் ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில, சகோதரர்களாய் ஏளனமாய் பார்த்த தாவீதுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலையே மெய்ப்பதற்காக தேவன் அழைத்து கொண்டு வந்தார்.
அப்படிப்பட்ட ஒரு மகிமையை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. தாவீது வாழ்க்கையிலும் ஜெபம் இருந்தது. இன்னைக்கு நம்ம வாசித்தோமே, மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஒரு அடிமை. சற்று யோசித்து பாருங்களேன், அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இந்த அளவு கர்த்தனை உயர்த்துவாரா. யூதருக்குள்ள ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ராஜாவுக்கு 2வது பொசிஷன், இதெல்லாம் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவன் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்ததினால் தேவன் இந்த உயர்வை கொடுத்தார். இன்றைக்கு நாமும் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த காலை நேரத்தில். இந்த மொர்தெகாய்க்குள்ள இந்த ஜெபிக்கிற அனுபவம் எப்படி இருந்தது, இதனுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால், மொர்தெகாயினுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் என்றால், நாமும் ஜெபிக்கலாம், நம்மையும் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றுவார். முதல் காரியம், எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். போதும். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்கிற அச்சாலை வளர்த்தான். 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று எஸ்தர் என்னும் அச்சால். சில நேரங்களில் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது எஸ்தர் தான், ஆனால் வீட்டில் கூப்பிட்டது சில பேர் மாற்றி கூப்பிடுவாங்க. அதே போல இங்கே எஸ்தர்னு அழைக்கப்பட்ட அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு, அச்சால். எஸ்தர் என்ற அழைக்கப்பட்ட இவளுக்கு அச்சாலை என்கிற ஒரு பெயரை அங்கு சூட்டப்படுகிறது. எஸ்தர் என்றால் என்ன அப்படின்னா, இந்த பேருக்கு அர்த்தம் மறைவான நட்சத்திரம் என்று அர்த்தம். அவன் எப்படி எஸ்தரை வளர்த்து வந்தான்னா, மறைவான நட்சத்திரமாய், மறைவான ஒரு நபராய் வளர்த்து வந்தான். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படி வளர்க்கிறது? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த நட்சத்திரத்துக்கு வேதாகமத்தில் சொல்லுகிற காரியம், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசரவோடு யுத்தம் பண்ணின. நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணுகின்றன. இன்றைக்கு நட்சத்திரம் என்பது ஒரு ஜப வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. ஜபத்தை அங்கு வளர்த்தான், எஸ்தரை வளர்த்தான். இன்றைக்கு மொர்தெகாயை தேவன் உயர்த்தினதுக்கு, ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மாற்றினதற்கு, யூதருக்குள்ள ஒரு கனம் பெற்ற ஒரு மனிதனாய், பேர் பெற்ற ஒரு மனிதனாய் அவனை உயர்த்தினதுக்கு காரணம் என்றால் எஸ்தர் வளர்த்தான். அங்கே வாசித்தோமே, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான், எஸ்தரை வளர்த்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். என்ன அனுபவம்? ஜபத்தை வளர்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஜப அறைக்குள் பூட்டி நாம் தேவ சமூகத்தில் நாம் முறையிடும் போது ஜபம் நமக்குள்ளே வளரும். நமக்குள்ளே ஜபம் மறைவாய் இருந்து வளரும் போது நிச்சயமாய் ஒரு நாள் தேவன் நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நம்மை பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். மொர்தெகாய் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது மொர்தெகாய் வெளிப்பட்டதை போல, யூதருக்கெல்லாம் பேர் பெற்றதை போல, யூதர்களுக்கெல்லாம் ஒரு கனவானாய் காணப்பட்டது போல, இந்த காலை நேரத்திலும் நாம் எஸ்தரை வளர்க்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம், ஜப ஜீவியத்தை, ஜபத்தை நமக்குள் வளர்க்கணும். ஜபத்தை வளர்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு மற்றதெல்லாம் நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய காரியங்கள் வளர்க்கிறோமே, ஆனால் இன்னைக்கு எதை வளர்க்க வேண்டும்? என்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும். என் சமுதாயத்தின் மத்தியில், என் குடும்பத்தின் மத்தியில், ஒருவேளை நான் அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில் சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் யூதருக்குள் பெரியவனானான் வாசித்தோமே. என்னை யூதருக்குள் பெரியவனாய், என் சமுதாயத்தில் பெரியவனாய், என் குடும்பத்தில் பெரியவனாய் மாற்ற வேண்டும் என்றால் மொர்தெகாய் செய்ததை போல நாம் செய்யணும். எஸ்தரை வளர்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஜப வாழ்க்கை ஒரு மறைமுகமாக இருந்திருந்தாலும், யாருக்கு தெரியலனா கூட ஜபம் நமக்குள்ளே வளருகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஜபத்தில் நாம் உருவாகும் பொழுது, ஜபம் ஏறெடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, இன்றல்ல ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அச்சால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மிருது செடின்னு என்று அர்த்தம். வேகமாய் கடந்து போகிறேன். அச்சால் என்றால் மிருது செடி. வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மிருதுவான குணம் நமக்குள் காணப்பட வேண்டும்.
ஒரு சாந்த குணம் இருக்க வேண்டும். யாருக்கு சாந்த குணம் இருக்கும்? ஜெபத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் சாந்த குணம் உண்டாகும். இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அங்கே வாசித்தோமே, ஒரு காலத்தில் முச்செடியாய் இருந்தோம், ஒரு காலத்தில் காஞ்சோரியாய் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் தேவனுக்கு பயன்படாமல் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் கோபம் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் கசப்பு இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் வெறுப்புகள் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் காய்மகாரங்கள் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், ஒரு பாவமுள்ள வாழ்க்கை, ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, என்னை மிருது செடி போல மாத்துங்க. அத்சாலை வளர்த்தான். முதல்ல சொன்னேன், எஸ்தரை வளர்த்தான். எஸ்தர் என்பது என்ன? நட்சத்திரத்தை சொன்னேன். நட்சத்திரம் யுத்தம் பண்ணுமா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜெபிக்கிற அனுபவத்தை நம் வளர்க்க வேண்டும். நமக்குள்ளே இருந்து எஸ்தர் வளர்க்கப்பட வேண்டும். ஜெப அனுபவம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். எதை நடத்துகிறோமோ இல்லையோ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை பாதுகாப்பார், கர்த்தரனை நடத்துவார்ங்கிற நம்பிக்கையோடு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி ஜெபத்தை நமக்குள் வளர்க்கும் போது இன்றல்ல ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். ரெண்டாவது நான் சொன்னேன், அத்சாலை வளர்த்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மிருது செடி, நமக்குள்ளே இருக்கிற குணம் மாற வேண்டும். சாந்த குணமாக இருக்க வேண்டும். மிருது செடி சாந்தமாக இருக்கும், அது மிருதுவான ஒரு குணம் உடையது. இந்த குணம் எங்கேருந்து வரும்? நம்ம யார் கோபப்படுத்தினாலும், என்ன வார்த்தைகள் பேசினாலும், என்ன கசப்பான சம்பவங்கள் வந்தாலும், என்ன தீமைகள் நடந்தாலும், யார் நமக்கு தீமை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும் என்று இந்த குணம் யாருக்கு வரும்? ஜெபிக்கிற மனிதனுக்குத்தான் கடந்து வரும். இந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சாந்த குணமாய் தேவ சமூகத்திலே சாந்தமாய் இருந்து, மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான்னு வாசிக்கிறோம். அதே போல இந்த தேவ பிரசன்னத்தில் ஒரு மனிதன் கடந்து வரும்போது கோபங்கள் மாறும், விரோதங்கள் மாறும், பகைகள் மாறும், கசப்புகள் மாறும், எல்லாமே மாறி நம்ம சாந்த குணத்தை தேவன் நமக்கு தருவார். இதை நமக்குள் வளர்க்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால், இந்த அனுபவம் நமக்குள் கடந்து வருமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு மொர்தெக்காயை போல என் வாழ்க்கையில் யூதருக்குள் நான் பெரியவனாய் மாறணும், ராஜாவுக்கு இரண்டாவதவனாய் மாறணும், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஜெபத்தில் வளருங்கள். ஜெபம் வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏதோ அடக்கி வைக்கக்கூடிய அனுபவம் அல்ல. ஜெபத்தை எந்த மனிதனும் அடக்க முடியாது. ஜெபத்தை வளர்க்கணும். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் 5 நிமிஷம் ஜெபிச்சோமா, ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கப்புறம் 10 நிமிடமாக மாறணும், 20 நிமிடமாக மாறணும், அரை மணி நேரமாக மாறணும், 1 மணி நேரமாக மாறணும். ஜெபம் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வளர்ப்பு நமக்குள் இருக்கும் என்றால் நாம் இந்த ஜெபத்தை நமக்குள் வளர்த்து கொண்டே உருவாக்கி கொண்டே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறை கதவை பூட்டி கொண்டு தேவனும் நானும் என்று சொல்லி ஜெபத்தில் வளருவோம் என்றால் நிச்சயமாய் மறைந்திருக்கிற நட்சத்திரமாய் இருக்கலாம். ஒருவேளை மறைந்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கலாம், நம்ம யாரென்றே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலம் வரும்போது, நம்ம வாசித்தோமே, ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்தோமே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோமே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் ஒன்று வரும். எஸ்தருக்கு ஒரு ஏற்ற காலம் வந்தது, மொர்தெக்காய்க்கு ஒரு ஏற்ற காலம் வந்தது. அந்த ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் யூதர்களுக்குள்ளே தேவன் பெரியவனாய் மாற்றினது போல சமுதாயத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை பெரியவனாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு தந்தருள்வாராக. இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவம் உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் வளருகிற அனுபவம் உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் மனம் உடைந்து உட்கார்ந்துருக்கலாம். நான் ஒரு அடிமை ஆண்டவரே, நான் எப்படி நான் உயர போகிறேன்? நான் ஒரு சின்னவன், நான் ஒரு சிறியவன். என் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரே ஒரு மேன்மை கிடைக்க போகுது? என்றைக்கு என் வாழ்க்கை நான் உயர்வை பார்க்க போகிறேன்? என்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில், என்னை கேவலமாய் பேசினவர்கள் மத்தியில், ஆண்டவரே என்னை ஏளனமாய் சிரித்தவர்கள் மத்தியில் என் தலையை எப்போ ஆண்டவரே உயர்த்த போகிறீங்கன்னு சொல்லி
என் தொழிலை எப்போ ஆண்டவரே ஆசீர்வதிக்க போறீங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்போ ஆண்டவரே மேன்மை அடைய போகிறது, என் குடும்பம் எப்போது ஆண்டவரே ஒரு மேன்மை அடைய போகிறது. ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, வாழ்க்கை முழுவதும் கடனோடு நான் வாழ்ந்து விடுவேனோ, ஆண்டவர் எல்லாரும் பார்க்க ஏளமாய் வாழ்ந்து விடுவேனோ, எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் கேலி பொருளாய் மாறி விடுவேனோ. இந்த சின்னவனை நினைத்து பாரும் என்று இந்த காலை நேரத்தை நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை பலத்த தேசத்தில் உள்ள ஒரு பலத்த மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, ஜெபத்தில் வளருங்கள், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபத்தை வளர்க்கும் போது, நல்ல சாந்த குணத்தோடு வாழும் போது, நல்ல குணத்தோடு நம்ம நிற்கும் பொழுது, ஒரு நாள் வரும், மறைவாய் இருக்கலாம், ஒருவேளை அடிமையாய் இருக்கலாம், சாதாரண வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் மிக தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தின் மத்தியில் எனக்கு ஒரு கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு தலைக்குனிவோடு நான் இருக்கிறேன், எப்ப என் தலை நிமிர போகிறது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறது நிச்சயம். யூதருக்குள் பெரியவனாய் மொர்தெக்காயை உயர்த்தினது போல உங்கள் குடும்பத்திலே உங்களை பெரியவனாய் உயர்த்த போகிறார். சமுதாயத்திலே கர்த்தர் பெரியவனாய் உயர்த்த போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர்களாய் உயர்த்த போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு விடுதலை உண்டாக போகிறது. கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். ஜெபம் வளரட்டும். சொல்லுங்க, அர்ப்பணிங்க. எனக்குள்ள ஜெபம் வளரட்டும் ஆண்டவரே. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில, அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் சோர்ந்து போய் இருக்கிற எனக்கு ஜெபத்தில் வளருகிற அனுபவம் உண்டாகட்டும். ஜெபத்தில் மேன்மைப்படுகிற அனுபவம் உண்டாகட்டும். ஜெபத்தை முக்கியப்படுத்துகிற அனுபவம் உண்டாகட்டும். நான் ஜெபத்தை முக்கியப்படுத்தும் பொழுது, ஜெபத்துக்கு கனப்படுத்தும் போது, ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்தும் போது, என் தேவனை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஓமை நன்றியோடு நன்றியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரியவனாய் மாற்ற போகிறார். நான் சிறியவனாய் இருக்கலாம், கோத்திரம் சிறியதா இருக்கலாம், ஒருவேளை என் குடும்பம் சிறியதா இருக்கலாம், என் தொழில் சிறியதா இருக்கலாம், என் பிள்ளைகள் படிப்பில் சிறியவர்களா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை பார்வையில சிறியதா இருக்கலாம். சிறியவனாய் இருந்தாலும் யார் சிறியவங்களா இருக்கீங்களோ அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் கடந்து வரும். காலை நேரத்தை தெளிவாய் சொல்லுகிறார். நீங்க சிறியவங்களா இருக்கீங்களா, உங்க மேலதான் கர்த்தர் கடந்து வருவார். உங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் கடந்து வரும். அவர் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை சிறுமையான என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. சிறுமையான எங்கள் மேல உங்களுடைய கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தருடைய கண்கள் உங்க வீட்டுக்கு என்பதாக வருகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் வருகிறது. உங்கள் பிரச்சனைக்கு நேராய் வருகிறது. நீங்கள் எந்த இடத்தில் தலை குடிந்தீர்களோ அதை விட கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவா. சத்துருக்களுக்கு மேலாக பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவா. ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. thank you lord, thank you lord. ஓமை நன்றியோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மிலே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடா உம்மிலே முழு பலத்தோடு கரலை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில்
ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றுவீராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புத கரம் இறங்கி வரட்டும். மொர்தெகாயை ஜெபத்திலே இருந்த பொழுது உயர்த்தின தேவன், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இவங்க வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி சிலுவினுடைய இரத்தம் ஊற்றப்படட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், திருமணங்கள் ஏற்ற நேரத்திலே நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்க தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவீராக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை பதிவிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவன் அவர்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் கண்களை மூடி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் நம்மை உயர்த்தும்.